எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் இப்போது செப்டம்பர் மந்த்துக்கு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இது வரைக்கும் ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி ஜீரோவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதில் ஃப்ரீயாக கால்ஸு இது போல் உங்களுக்கு சார்ட்லாம் நாங்கள் கொடுப்போம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களுடைய அனலிஸ்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. சரி, வாங்க இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒரு 1 வீக்கு இல்லைனா 2 வீக்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதை உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எந்தெந்த ஸ்டாக்குன்னு. எந்தெந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, எந்தெந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷனு. இதில் பார்த்தீங்கன்னா இது 1 டே சார்ட்டு. இதில் பாருங்கள், ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் பண்ணதும் உங்களுக்கு கீழே போகலாம். போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கீழே வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1318. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கலாம். செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1209. இது உங்கள் 2 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். இதிலும் பார்த்தீங்கன்னா 1 டே சார்ட் தான். 1 டே சார்ட் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பாருங்கள், அழகாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இருக்குது பாருங்களா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படி மேலே கிராஸ் ஆனதும் அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். அது உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 852. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 887. சரிங்களா? நீங்களும் இதை போல் பார்த்துக்குங்க. நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களால இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிவிஆர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், அழகாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதனோட மூவ் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற பேட்டர்னை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். நீங்கள் எப்போ என்டர் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்னால் மேலே போயிட்டு திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிவிட்டு போயிட்டு ட்ரெண்டால் கட் பண்ணி திரும்ப டச் பண்ணிவிட்டு மேலே போகும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் திரும்ப பை பண்ணுங்கள். ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட கொடுக்கும். அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஜொமோட்டோ. இது ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இது 1 டே சார்ட்டு. அழகான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா மேலே அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது. அழகாக பாருங்கள், இதில் நல்லாவே தெரியுது.
ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ட்ரெண்ட் லைன் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. ட்ரெண்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகலாம். கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணலாம். ஸோ ஹோல்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 மந்த்து வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 151 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 151 இந்த ஹையே. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199. தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 159. தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 169. ஸோ அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மாக பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பாருங்கள், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 1 டே சார்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அழகான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அழகாக. ஸோ நீங்கள் இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து மேலே போயிட்டு ரிட்டன் வந்து இப்படி மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணுங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது. அப்படி இல்லைனா இந்த ஸ்டாக்கே திரும்ப கூட ரிட்டன் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஹியூஜ் ஒரு ரெட் கேண்டல் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி இந்த ஸ்டாக் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுலேயும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். இப்படி வந்துட்டு திரும்ப போயிடும், அதுக்கப்புறம் இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல பை பண்ணுற மாதிரி இருந்தால் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே நேராக டேரெக்டாக அடுத்த கேண்டல் ஃபார்ம் ஆனாலும், அடுத்த ஒரு 2 நாளைக்கு கேண்டல் கீழே ஃபார்ம் ஆனாலும், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரி தான் உங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1221. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1157 இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ஷனில் பண்ணுற மாதிரியா இருந்தால் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ஒரு மொத்தமாக ஒரு 5 ஸ்டாக்கு. ஸோ இன்றைக்கி ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஃபுல் வீடியோன்னு சொல்லலாம். அனலைஸ் பண்ணுறது ஒரு வீடியோ, டெக்னிக்கல் அனலைஸான ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ இது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் நம்ம. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.